இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ப்ரெட்டில் ஒரு பால்கோவா ரெசிபி. அதுக்காக நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் தேவையான அளவு பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் துருகி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நட்ஸ் எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். மிக்சியில் வச்சு துருகணும், அதுக்காக நான் இந்த ப்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நெய் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணியிருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாணலியில் எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் எடுக்கும், அதனால நம்ம இதை அடிக்கடி ட்ரை பண்ணலாம். கரைஞ்சிருச்சு. கேஸை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுறதுக்கு ஆரம்பிக்கிறப்பவே இதோட எடுத்து வச்சிருக்க பால் பவுடரையும் சேர்த்துக்கலாம். மட்டும் சேர்த்து செய்யறதை விட கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு அதை பால்கோவா ஷேப்பு கொண்டு வரதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாகிற டைமில் இதில் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, வச்சுருக்கிற நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.